பின்றுதல் தீதரோ பிணங்கும் சிந்தையோ ஒன்றும் நீ உணர்வது உறுதி வேண்டுமே சென்று அவன் தன்னை சரண் சேர்த்து மீண்டு என்றான். நன்றியும் அது மட்டும் இல்ல, வாலிசை அரசன் வாலிசை அரசு அது ஆவலை வாலியுடைய மகனாகிய அங்கதான் இளவரசன். அதனாலே பின்றுதல் தீது, நீ அவனுடைய சண்டை போட்டது தப்பு. அவன் என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க கூட நீ சண்டை போட்டுருக்க கூடாது. தீதரோ பிணங்கும் சிந்தையாய், அது மட்டும் இல்லாம கல்லை எழுதியிருக்காங்க. மாறுபட்ட மனத்தோடு இருக்கிறவனே ஒன்று நீ உணரலை, நீ இதை புரிந்து கொள்ளவில்லை. உறுதி வேண்டுமே, நீ பிழைக்க வேண்டும்னா சென்று அவனை சரண் சேர்த்து மீண்டு நேரம் ஓடி போய் அவன் காலில் வேண்டும். இன்னையோட நீ காலினா அவன் சொன்னான் அப்படின்னு சொல்ற உடனே அவங்ககிட்ட அழைக்க புகுந்து கொள்ள என்ற திருமுகன் தன்னை ஏனைய வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன் உணங்கிய சிந்தையன் ஒடுங்கும் மேனியன் கணங்கதோடு ஏகிய காணும் நனினான் மனம் கிதர் தாரினான் மறித்தும் வந்தரோ. இப்போ வணங்கிய சென்னியன், சரிப்பா நீ சொன்னா சரி அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு கைக்கு மேல அப்படி தலை மேல தூக்கிட்டு வணங்கிய சிந்தையன் வாடி போயிடுச்சு. ஏன்னா அவன் எவ்வளவு தூரம் வந்தான், ராஜா இப்போ நம்ம சார்பா பேசி அங்க தண்டனை கொடுப்பான்னு பார்த்தா வாயை பொத்தி கொண்டு உணங்கிய சிந்தையன் மனம் வாடிக்கொண்டு ஒடுங்கு மேனியன் உடலை ஒடுக்கி கொண்டு கணங்களோடு ஏகி அக்கானம் நன்னினான். தன்னுடைய படையினரோடு சேர்ந்து அந்த காட்டுக்கே திரும்ப போனான். மனங்களை தாரினால் மறித்து வந்துடும். அது ததிமுகனுக்கு வரணும். மனங்களை தாரினான், மனம் வீசுகிற மாலையாகிய ததிமுகன் திரும்பவும் அதே இடத்துக்கு போய் சேர்ந்தான். கண்டதன் வாலிசை கருவு கைமிக விண்டவன் நம் எதிர் மீண்டுதான் இனி உண்டிடுகத்தும் உயிர் என்ன உன்னினால் தொண்டு என முகம் தொழுது தோன்றினான். கண்டனன் வாலிசை அப்படி வரவனை பார்த்தான் அங்கதன். கருவு கைமிக அவனுக்குள்ளே கோபம் ஏழ கருவு கைமிக இப்பதான் பார்த்தோம்ல, எங்கேயோ பார்த்தோம். கருவு கைமுக எல்லாருமே சண்டை போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வரும். கருவு கைமிக விண்டவன் நம் எதிர் மீண்டுள்ளான். கருவு கைமிக கோபம் கைமீறி போக விண்டவன் நம்மளை விட்டு போனவன் நம்ம எதிர் மீண்டுள்ளான். மறுபடியும் வந்திருக்கான் எனின் அப்படின்னா உண்டிடுகுதும் உயிர், அவனுடைய உயிரை குடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன உண்ணினான் அப்படின்னு யோசிச்சான். அப்போ தொண்டு என ததிமுகன் தொழுது தோன்றினான். நான் உன்னுடைய அடியவன், உனக்கு தொண்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ததிமுகன் தொழுதான். அவன் முன்னால் பொருத்தனை யான் செய்த குறை பொருட்க என வீழ்ந்தனன் நடைவிசை வீழ வலிசை தாழ்ந்து கைப்பற்றி மெய் தழி கொண்டு உண்மையான் சூழ்ந்ததும் பொருட்க என முகவன் சொல்லினான். போழ்ந்தான யாம் செய்த குறை, போழ்ந்துனா அப்படி வெட்டியதை போல யாம் செய்த குறைக்கு நான் உனக்கு தவறு செய்துவிட்டேன், அதை பொறுத்துக்கொள் என அப்படின்னு சொல்லி வீழ்ந்தனன் அடிமிசை காலில் விழுந்தான். விழுந்ததால் வாலிசை அங்கதான் தாழ்ந்து கை பற்றி கீழே குனிஞ்சு அவனுடைய கையை பிடித்து மெய் தழுவி கொண்டு அவனை தழுவி உன்னை யாம் சூழ்ந்தது பொறுக்க என முகமன் சொன்னேன். நான் உன் மீது போர் செய்ததை உன்னை அடித்ததை பொறுத்துக் கொள்ள இவன் அவனுக்கு முகமன் சொல்றான். யாமுது குறித்த நாளை இறத்தது எண்ணியே ஏமுற உயர்த்துடைத்து அளித்த ஏற்றம் போல் தாமரை கண்ணவன் துயரம் தந்த நீர் ஓம் என தொழுது முன்னடவன் கூறினார். மறுபடியும் அந்த இதுல ஜாயின் பண்றோம். நீங்க இதுல இந்த யாமுதல் குறித்த நாள்ல இருந்து இதுதான் அப்படியா? இன்னொரு 3 பாட்டு சரி 3 மட்டும் நான் சொல்றேன். படிச்சிட்டீங்களா? ஓகே. யாமுதல் குறித்த நாள் இறத்தல் எண்ணியே, யாம் முதல் குறித்த நாள், நாம் முதல்ல எண்ணிக்கை வந்து சேர்றதுன்னு டிசைட் பண்ணமோ அந்த நாள் இறத்தல், அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அதை எண்ணி பேமுற துயர் துடைத்து அழித்த பெற்றிகோ. இல்ல ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா மோரைக்கு சரியா ஏமாற்றமா பயம் ரெண்டு பக்கமும் பொருந்தது. பேமுறை அல்லது ஏமுறை துயர் துடைத்து அதனாலே அவர்கள் வருத்தப்பட்டு துயரமடைந்து அழித்த வெற்றிகோ. அப்படி அவர்கள் துயரப்பட்டாலும்
எங்களுக்கு ஒரு நல்லதை செய்திருக்கிறார்கள். அதே போல தாமரை கண்ணவன் துயரம் தள்ள நீர் போ என தொழுது முன் அனுமன் போயினான். இப்போ வந்து அனுமனை அனுப்புறாங்க ராமன் கிட்ட. இது பாட்டுக்கு என்ன நாங்கெல்லாம் துயரத்துல இருந்த போது நீ போய் சீதையை பார்த்துட்டு எங்க உயிரை காப்பாத்தின இல்லையா? சோ இப்ப நீ தான் போய் அந்த செய்தியை ராமன் கிட்ட சொல்ற. அனுமனை அனுப்பியிருக்கான். பந்திரகுடி முடிவு மாறினால் வென்று கதிரும் தம் வெண்மை ஆறினான் என்று கொண்டு யாவரும் எழுந்துவது என்று என ஏகினான் நவிலன் நீங்கினார். அனுமன் அந்த பக்கம் அனுப்பிச்சு வச்சுட்டு பின்னாலேயே இவங்க வராங்க. இவங்க என்ன எண்ணத்துல வராங்கன்னா வந்திரர் குறிசிலும் முடிவு மாறினான். வலிமை உடைய சுக்ரீவனும் தன்னுடைய கோபத்தை குறைத்துக் கொண்டு விட்டான். முனிவு மாறினான், கோபத்தை மாற்றி விட்டான். வென்றிகொள் கதிரும் தன் வெண்மை ஆறினான். பொழுதும் சாஞ்சு போச்சு. வெயிலுக்காக தான் அங்க உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சுக்ரீவனும் இல்லையா? இல்ல முதல் வரையில சுக்ரீவன் முனிவு மாறினான். இரண்டாவது வரையில அவன் ரியல் சூரியன் அவனும் வந்து சூரியன் சாப்பிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு நாம போலாம் அப்படின்னு. மதிய நேரத்துல வெயிலுக்கு தான் அங்க போய் உட்கார்ந்தாங்க. வெம்மை ஆறினான் என்று கொண்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாவரும் எழுந்து போதலே நன்று. இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பி அங்க போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி ஏகினார். நவைக்கண் நீங்கினார். குற்றம் இல்லாதவர்கள் எல்லாரும் அங்கிருந்து போய் சேர்ந்தார்கள். இப்புறத்து ராமனும் இரவு செய்யினை ஒப்புற நோக்கி வந்துற்றதானைய தப்புற கண்டனம் என்பரோ அகாத அப்புறத்து என்பரோ அழகியாது என்றான். இப்புறத்து இந்த பக்கம் ராமனும் இரவி செய்யினை ஒப்புற நோக்கி ராமன் சுக்ரீவனை நன்கு பார்த்து வந்துற்றதானைய தப்பர கண்டனம் என்பரோ. இப்ப வந்திருக்கிற அந்த சேனை வீரர்கள் எல்லாம் தப்பு அற கண்டனம், எந்த குறையும் இல்லாமல் சீதையை பார்த்தோம் அப்படின்னு சொல்வார்களா? தகாது அப்புறத்து என்பரோ. அப்படி சொல்லாம அவளுக்கு ஏதோ தீங்கு நேர்ந்து விட்டது அல்லது அவள் இவர் வந்து என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா கற்பு நெறி வரம்பை மீறி விட்டாள் என்று சொல்வார்களோ அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்கேன். மிகைப்பாடங்கிறதுனால நம்ம ரொம்ப அழிக்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு அர்த்தம் வந்திருக்கிறவங்க நல்ல செய்தி சொல்லுவாங்களா கெட்ட செய்தி சொல்லுவாங்களா அப்படின்னு அறையுது. நீ சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து கேட்கலாம். நான் இப்போ அடுத்த கேள்விப்பாடு நான் பார்த்துட்டேன். என்மொழி அனுமனும் இரவி என்பவன் தென்புறத்துடன் என தெரிவதாயினான். பொன்மொழி தடக்கைய பொருவில் வீரனும் அன்புரு சிந்தையன் அமைய நோக்கினான். இப்போ நம்ம நிறுத்தினது எங்க நிறுத்தினோம்? அதாவது இந்த 2வது செக்ஷன் 18 பாடல்கள் நிலைப்பாடல்கள் அது வந்து சேரத்துக்கு முன்னால கடைசியா அவர் சொன்னது வந்து கூறின நாள் அவர் இருக்கை கூடலாம். அந்த சொன்ன தவணை கூட நம்ம வந்து சேரல, அதனால நான் வந்து திரும்ப போகிறதுக்கு அஞ்சுகிறோம் என்று இன்ப துன்பங்களாக தவம் மேற்கொண்டார்களோ அப்படின்னு ராமன் சொன்னதை பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க இந்த தொடர்ச்சிக்காக அங்க என்ன இது வாங்கிருக்காங்க. சடன்லி தேர் இஸ் an appearance in the sky. அங்க வந்து நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அங்க போன்னு சொன்ன உடனே நேரம் இது பொறுத்த மாதிரி இருக்கும். இந்த இதையும் சேர்த்து பார்க்கும்போது இது பொருத்தம் இல்லை, நல்லாவே கிளீனாக இருக்குது. ஆனால் இதில் என்னன்னாக்க பாடல்கள் கொஞ்சம் சுவையாக இருக்காது, அது சந்தேகமே கிடையாது, நல்லா தான் இருக்கு. என்பொழி அனுமனும் இரவி என்பவன் தென்புறத்து உளன் என தெரிவதாயின என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்தில் அனுமன் சூரியன் தெற்கே உதித்ததை போல இரவி என்பவன் தென்புறத்து உளன் என தெரிவதாய் என்று சூரியன் தெற்கே உதித்தது என்பது போல காட்சியளித்தான். பொதுமொழி எல்லாம் வர வந்து மேல ஆகாயத்தில் வர வந்துருக்கிறோம், இங்கேருந்து மதுவனத்திலிருந்து வர முடியாது வந்துருப்பான். அந்த எப்படி ஜெல்லா இருப்பாங்க ஆகலைங்க இருப்பாங்க. பொன்மொழி தடக்கை அப்பொருளில் வீரன் அன்புரு சிந்தையன் அமையனும். பொன்மொழி தடக்கைய பொருளில் வீரன் நாம் வள்ளலாக்கிய பொன்பொழி கடற்கை, பொன்னை வழங்க அழகு திரும்பி ஒழியக்கூடிய தடக்கைகளை உடைய ஒப்பற்ற வீரனாக இல்லாமல் அன்புரு சிந்தை ரொம்ப அன்போடு அமைய நோக்கி நல்லா விட்டு பார்த்தான். 30 பாட்டு இருக்கு, முடிச்சிடலாம். 30 இன்னும் 40 பாட்டு இருக்கு. 38 பாட்டு இருக்கு. எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கடல் தொழுதில முளவி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தடியி
நெடிது இறைஞ்சி வையினான். இது வந்து ஸ்னாப்ஷாட் அனுமனுடைய மனநிலையை அப்படி படம் வச்சுக்காரு. எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தாண்டால் மொழிக்காழல் தோழிகள் வந்த உடனே ராமனுடைய அடியை பணியாமல் முளறி நீங்கிய தையலை நோக்கியதாலே தெற்கு நோக்கி. இது இன்னும் எப்படின்னா எய்தினன் அப்படிங்கிறதுனால இன்னும் கிட்ட வரல. ஒரு மலையில இருக்காங்க, மலை உச்சியில இருக்காங்க, இப்படி இப்படி ஒரு அதுக்கு கற்பனை பண்ணலாம். கிட்ட வந்தாச்சுன்னா, ரொம்ப பக்கத்துல வந்தாச்சுன்னா கிட்ட நமக்கான பணியாகும். தூரத்துல இருக்காங்க, தூரத்துல இருக்கும்பொழுது ஐ கான்டாக்ட் வந்தாச்சு. ஐ கான்டாக்ட் வந்தாச்சு. அனுமனுக்கு செய்தியை தெரிவிக்கணும்னு சொல்றான். நாம என்ன பண்றோம், நம்ம யாரும் கை காட்டின கை கொடுக்க பண்ணி காட்டுவோம், ஏதாவது செய்வோம். என்ன பண்றாருன்னா டக்குன்னு நமக்கு தெற்க மேல மலையில பார்த்துருக்காரு. இந்த மலையில ஏறிட்டு இருக்காரு. ஏறிட்டு இருக்கும்போது அப்படியே விழுந்து தெற்கு நோக்கி பண்ணிட்டாரு. நமக்காக வால்மீகி ராமாயணத்துல நேர பக்கத்துல வந்து செய்தி சொல்லி இதெல்லாம் பண்ணும்போது தெற்கு நோக்கி நமக்காக பண்ணார் அப்படின்னு. தெற்கு நோக்கி சாதாரணமா நமக்காக பண்ணவும் கிடையாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு நோக்கி நமக்காக பண்ணா அப்படின்னு சொன்னா அது எல்லா சம்பிரதாயங்களும் மீறி செஞ்சிருக்காருன்னா அதனுடைய வலிமையை உணர்றதுக்காக இது வந்து கம்யூனிகேஷனுடைய இதுவாக போயிடுது. வெரி ஸ்ட்ராங் நான்வர்கள் கம்யூனிகேஷன் சொல்றேன். தையலை நோக்கிய தலை, உடனே நீங்கிய தையலை நோக்கிய தலை அந்த பக்கமா பார்த்து தெற்கை பார்த்து கொண்டு கையினன் கையும் தலையும் அந்த பக்கம் திரும்பி இருக்க வையகம் தள்ளி தரையில விழுந்து நெடுஞ்சாலைகளையாக விழுந்து இறங்கி வாழ்த்தினான். திந்திரல் அவன் செயல் தெரிய நோக்கினான். வண்டுரை ஓதியும் வலியன் மற்ற இவன் கண்டதும் உண்டு அவள் கற்பு நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணர்வு கொள்கையா. திந்திரல் இதுக்காக தான் பிரேக்க முன்னெடுக்க சொன்னேன். அருமையான பாட்டு. திந்திரல் அவன் செயல் தெரிய நோக்கினான். மிகுந்த திண்மையான ஈரத்தை வலிமை உடையவராக அந்த திந்திரல் அவன் வலிமையான வலிமையை கொண்டவனாக அனுமனுடைய செயலை தெரிய நோக்கினான். தாழ்ந்து பார்த்தேன். வந்துரை ஓதியும் வலியல் சீத சௌக்கியமாக மற்ற இவன் கண்டதும் உண்டு. சீத சௌக்கியமாக அனுமன் பார்த்தாச்சு. மற்றவர் கற்பும் நன்று. அவளுடைய நிலையும் தவறவில்லை, நெறியும் தவறவில்லை. நெறி தவறினாலோ அப்படின்னு சந்தேகப்படல, உறுதிப்பட்ட கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று. மற்ற இவன் கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணர்வு சொல்கிறார். குறிப்பிலே பொருளறிவராகிய சைகையில் பொருள் உணர் அப்படின்னு குறிப்பிலே பொருள் உணர்வாகிய நாம் அறிந்து கொண்டார். கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று. ஆங்கவன் செய்கையை அளவை யாம் என ஓங்கிய உணர்வினால் விளைந்தது உண்ணினான். நீங்கின தோள்மலர் கண்கள் விம்மின நீங்கியது அருந்துயர் காதல் நீண்டது. ஆங்கு அவன் செய்கையே அளவை யாம் என ஓங்கிய உணர்வினால் விளைந்தது உண்ணினான். நீங்கின தோள் மலர் கண்கள் விம்மின நீங்கியது அருந்துயர் காதல் நீண்டது. ஆங்கு அவன் செய்கையே அப்படி அவன் விழுந்து வணங்கிய நமக்கு அளித்த அந்த செயலையே அளவுகோலாக கொண்டு ஓங்கிய உணர்வினால் அப்படி உள்ளத்திலே பெருகிய உணர்வினாலே விளைந்தது உண்ணினான். என்ன நடந்தது என்பதை அனுமானித்து தெரிந்து கொண்டார். வீங்கின தோல் பூரித்தது, மலர் கண்கள் விம்மின, கண்கள் மலர்ந்தன, நீங்கியது அருந்துயர் காதல் நீண்ட. அவனை பற்றி இருந்த துயரானது இத்தனை நேரத்துக்கு முன்னால அவங்க செத்துப்பாங்களோ, சீதையே மாண்டிருப்பாளோ, அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க, உயிர் விட்டாங்களோ என்றெல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார். அவன் அந்த காட்சியெல்லாம் 1000 உயிர், அவருக்கு 1000 ஒவ்வொரு தடவை போயிட்டு உயிர் போறதும் வரதுமா இருந்தான் அவருக்கு. அப்படி இருந்தவருக்கு
நீங்கியது அருந்துயர். சீதையின் பால் உண்டான காதலானது பெருகியது. கண்டனன் கற்பின் கனியை கண்களா தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி தவிர்தி ஐயமும் பண்டுள்ள துயரும் என்று அனுமன் பண்ணுவான். துரத்தி ஐயமும் காளிதாசன் வால்மீகில திருஷ்டுவாது சீதா நான் திருஷ்டுவா பார்த்தே சீதையை அப்படின்னா திருஷ்டுவாது சீதா. திருஷ்டுவாது சீதா அப்படிங்கிற இந்த வாக்கியம் இந்த தொடர் அங்கே எப்படி பயன்படுத்தணும்? அப்படியே என்ன பண்ண காளிதாசன் ரகுவம்சத்தில் திருஷ்டுவாது சீதா அப்படிங்கிறது அவன் வந்து 27 வம்சத்தை சொல்லிட்டு வரான். அவனுக்கு இந்த ரகுவம்சம் இதுல ராமரை பற்றி சொல்றது வந்து 5 சர்க்கம் தான், 5 சர்க்கம் சொல்லி முடிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கிடையாது. போயிட்டு போற வேகத்துல சீதையை சுந்தரகாண்டத்துல அனுமன் வந்து அசோகவனத்துல பார்த்த சமயத்துல திருஷ்டுவாது சீதா அப்படிங்கிறத பயன்படுத்துறான். அப்படியே எடுத்து பயன்படுத்துறான். இந்த கம்பன் வந்து வால்மீகி ஒட்டியே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு இடத்துல பொருந்தி வராங்கிறது யாரும் ஆழ்ந்த பார்க்கறது இல்லை. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். கண்டனன் பாரு, கண்டனன் சொன்னா அவன் சொல்லி இவன் சொல்லி எல்லாம் இல்லை, நான் என் கண்ணால பார்த்தேன். கண்டனன் கற்பினுக்கு அணியை. சீதையை பார்த்தேன்னு சொன்னா அவன் கற்பும் நன்று அப்படிங்கிறது தெரியாம போட அதையும் சொல்லியாரு. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என் கண்ணால பார்த்தேன். எங்க? தென்திரை அலைக்கடல் இலங்கை தென்னகர். அலை வீசி தெளிய அலைகள் வீசிக்கொண்டிருக்கின்ற கடல் சூழ்ந்ததாகிய தென் நகர தென் திசையிலே இருப்பதாகிய இலங்கை நகரிலே பார்த்தேன். அந்த நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள்ள துயரும். இனிமே உனக்கு இருக்கிற சந்தேகத்தையும் இருக்காத சந்தேகம் மறுபடியும் நான் அதை வலியுறுத்தவே வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அக்னி பிரவேச காட்சியிலே ராமனுக்கு ஏற்பட்டது ஐயம் இல்லை. அவர் செஞ்சது பூரா ஆன் பிஹாஃப் ஆஃப் பீப்புள் செஞ்சது தான். அந்த காட்சி வரும்போது அதெல்லாம் பேசுவோம். அந்த இந்த காட்சியெல்லாம் வரும்போது இப்பவே நான் அதை இது பண்ணிக்க வேண்டியிருக்கு, அகற்ற வேண்டியிருக்கு. இனி துரத்தி ஐயமும் பண்பு உள்ள துயர். இந்த ஐயம் இருக்கானோ இல்லையோங்கிற ஐயம், அந்த ஐயத்தையும் உன்னுடைய துயரத்தையும் விட்டுவிடு என்று அனுமன் பண்ணுவான். இல்ல இது இந்த வருஷம் படித்தா நமக்கு வரும் 60 வரைக்கும் படிச்சோம். இதுல இன்னும் 2 இருக்கு. அதாவது இதுல இவருடைய நம்ம வைகுண்டோ வரிசை நீங்க வச்சிருக்கிறதுல நடுவில் 25 சொல்றீங்க. அது 56 59. உன் பெரும் வேதி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள் என்பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான். உன் பெரும் தேவை என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றார். ஐயா என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்றார். என் பெரும் தெய்வம் ஐயா, என்னுடைய தேவியா, என்னுடைய பெருமாட்டி விராட்டி. உன்னை பெற்ற உன் பெரும் தேவை என்னும் உரிமைக்கும் உன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த தகுதிக்கும் உன்னை பெற்ற மன்னனுடைய தசரனுடைய மருகி மருமகள் அப்படிங்கிற தானத்துக்கும் என்ற வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும். ஒரு பெண்ணுக்கு 3 விதமான கடமைகள், 3 விதமான நிலைகள் இருக்கு இல்லையா? மனைவி, மருமகள், மகள். இந்த 3த்துக்கும் இந்த 3 உறவுக்கும் அவ வந்து பெருமை தேடி இருந்தாள். தலைமை சான்று. இது பெண் குலத்திலேயே ஒவ்வொரு தானத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் இவளால் அதுக்கு ஏற்றம் கிடைச்சது. தன்கள் அத இதுல பாருங்க, கீழே பாருங்க, இதுல இந்த செய்தியில சொல்லிருக்காங்க. ராமநாதியருக்கு
முறையே சீதை மனைவியாகவும் மருகியாகவும் மகளாகவும் தன் தகுதியினால் முதன்மையுற்று தான் பிறந்த குலத்துக்கும் புக்க குலத்துக்கும் கணவனது சிறப்புக்கும் ஏற்ப சிறந்த ஒழுக்கமுடையவராக இருக்கிறாள் என்பதும் தசரத சக்கரவர்த்தி அறம் திரும்பாதவர் என்பதும் ஜனக மகாராஜன் வைதிகாக முறையை சிறந்த பரம்பரைகள் என்பதும் ராமபிரான் புருஷோத்தமன் என்பதும் பிரசித்தம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் எங்கன்னா ரூட். தன் பெரும் தனைவி என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றார் என்பெரும் தெய்வம் ஐயா. என் தெய்வம் இன்னமும் கேட்டீங்க சொல்றேன் கேள். பொன்னளது இல்லை பொன்னை ஒப்பு என பொறையின் நின்றாள் தன்னளது இல்லை தன்னை ஒப்ப என தனக்கு வந்த நின்னளது இல்லை நின்னை ஒப்ப என நினக்கு நேர்ந்தாள் என்னளது இல்லை என்னை ஒப்பென எனக்கும் ஈந்தாள். உனக்கு ஒன்று கொடுத்தா எனக்கு ஒன்று கொடுத்தா. பொன்னளது இல்லை பொன்னை ஒப்பு என பொறையில் நின்றாள். பொறையில் நின்றாள் பொறுமையின் பூர்ணமாக விளங்குகின்ற அவள் எப்படி இருக்குன்னா, தங்கத்துக்கு ஒப்பு என்னன்னு சொன்னா தங்கத்துக்கு ஈடு தங்கம் தான், வேற எதுவும் இருக்க முடியாது. தங்கத்துக்கு வேற எதுவும் ஈடாக முடியாது. தங்கத்துக்கு தங்கம் தான் ஒப்பு. அவளுக்கு அவள் தான் ஒப்பு. தன் அளவு இல்லை தன்னை ஒப்பு. பொன்னளவு இல்லை பொன்னை ஒப்பு தன் அளவு இல்லை தன்னை ஒப்பு என்று பொறையில் நின்றாள். தனக்கு வந்த தனக்கு உவந்த பிரிக்கலாம். தனக்கு உவந்த தனக்கு வந்த தனக்கு நேர்ந்த கணவனாக நேர்ந்தவராக வந்த தனக்கு உவந்த தனக்கு பிடித்த தன்னுடைய மனதில ஆட்சி செய்பவனாகிய நின்னளவு இல்லை நின்னை ஒப்பு. உனக்கு சமானமான இருந்த புருஷோத்தமன் வேற யாரும் கிடையாது என்று சொல்லக்கூடிய தகுதியை உனக்கு கொடுத்திருக்கிறான். இதுல எழுதும்போது வச்சேன், அங்க எழுதும்போது பிளேட் ஆஃப் ஸ்டீல் அண்ட் பிளேட் ஆஃப் கிராஸ் அப்படின்னு அந்த புல்ல கிள்ளி போட்டா இல்லையா, அதுதான் அவர் ராவணன் மேல தொடுத்த போர். இவர் ராவணன் மேல பிளேட் ஆஃப் ஸ்டீல், அது பிளேட் ஆஃப் கிராஸ். அந்த பிளேட் ஆஃப் கிராஸ் இருந்தால் தான் அந்த பிளேட் ஆஃப் ஸ்டீல் நின்றுது. இல்லைன்னா நின்னளவு இல்லை நின்னை ஒப்பு என்று நினைத்து நேர்ந்தார். இது ஒண்ணுனாக்க ராமர் ஆஞ்சநேயர் முன்னாடி சொல்லும்போது இவருக்கு ஓமையே இல்லை ஓமையேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்க இவர் சொல்ற பாத்திரம் சொல்றார் தன்னது தனக்கு ஒப்பு சொல்லிட்டு அவளுக்கு கடைசியில் தான் முக்கியம். என்னது இல்லை என்னை ஒப்பு, எனக்கு சமானம் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற பெருமை எனக்கும் கொடுத்தார். அனுமனுடைய பெருமிதமும் வெளிப்படுறார். அது ஒரு கோணம். இன்னொரு கோணம் என்னன்னா, அவளை பாக்குற பாக்கியம் எனக்கு தானே கிடைச்சது. அதுக்கு அதை யார் nobody else can claim it. அந்த நலனை எனக்கு கொடுத்தாள். இவர் சிரஞ்சீவிங்கிற அந்த பெருமையை எனக்கு கொடுத்தான்னு சொல்லுங்க, அது கொஞ்சம் சாதாரணமா படுங்க. எனக்கு எனக்கு இணையாக யாரும் இல்லைங்கிற நிலைக்கு என்னை உயர்த்தினாள். எப்படி உன்னை திருமணம் செய்து கொண்டது மூலமா உனக்கு இணையா யாரும் இல்லைங்கிற நிலைக்கு உன்னை உயர்த்தினாலோ, அது போல அவளை ஜஸ்ட் பார்த்தது மூலமா எனக்கு இணையா யாரும் இல்லைங்கிற நிலைக்கு என்னை உணர்த்தி. ஆஞ்சநேயர் ஃபர்ஸ்ட் சீதையை பார்க்கும்போது என்னோட நான் செஞ்ச தவத்தினால உன்னை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லி உன்குதமும் உன்னது ஆகி உயர் புகழ்க்கு ஒருத்தியாலே நன்குதம் தன்னது ஆக்கி தன்னை தனிமை செய்தால் வன்குதம் கூற்றுக்கு இருந்து வானவர்களை வழித்து என்குதம் எனக்கு என்றான் எங்கினி செய்வது என் மோய். மோயினா அம்மா. மோய் மோய் ஐ திங்க் பெங்காலில இருக்குன்னு நினைக்கிறேன். சமையல் கேட்டு குடும்பத்தில் படிச்சேன். மோய் இன்னும் கூட இப்ப இருக்காங்கல்ல மோய் ஆமா வெங்காய வார்த்தை இருக்கு கேட்கும்போது மோய். ஆனா இதுல குடும்பத்தில் படிச்சிருக்கேன். மோய் மோய் எங்க அம்மா என் தாயாகிய பிராட்டி உன் குலம் முன்னதாக்கி உன் ரகுவம்சம் இருக்கே இக்ஷ்வாகு குலம், அதுக்கு நீ தலைமை, அது உன் பெயரால வழங்கப்படுகிற மாதிரி பெருமைப்படுது. அந்த பெருமை உனக்கு கிடைச்சதுன்னா அது அவளால கிடைச்சது. உயர் புகழுக்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னதாக்கி இதிலே வம்சம் இருக்க ஜனக வம்சம் இருக்க அது தனக்கு சொந்தமானதுக்கு தானே ஆக்கி கொண்டாள். தன்னை இத்தனிமை செய்தால் நல்க பூட்டிருக்கேன். இப்படி தன்னை
சிறையில அடைத்தவனுடைய குலத்தை யமனுக்கு கொடுத்து வானவர் குலத்தை வாழ்வித்து 1 2 3 4 என் குலம் எனக்கு தாங்க. 5வது இந்த குலத்துக்கு வானர குலத்துக்கு இதுவே அடையாளமா விளங்கும். நீங்க பாருங்களேன், அங்க எந்த திருப்பதியில எந்த குரங்க பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த குரங்க அனுமானம் தானே சொல்றோம். சுக்ரீவனை யாரும் சொல்றோமா, அங்கருந்து யாரும் சொல்றோம், வாலின்னு சொல்றோமா, வேற எந்த பேர் சொல்றோம்? அனுமானுங்கிற பேர் தான். ஹனுமான் முசுனே பேர் இது. ஒரு லாங்கு இருக்கு அதுல அனுமான் என்ன பேர் இருக்கு, அனுமான் லாங்குன்னு பேர் இருக்கு. என்குலம் எனக்கு ஈன் தந்தான், எனக்கு தந்தார், தந்தால் எனக்கு தந்தால் இன்னும் எனக்கு வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்த்து என் குலம் எனக்கு தந்தாய் என்ன செய்வது? இதுக்கு மேல எங்க அம்மா என்ன செய்ய வேண்டும்? குமுந்தவேல் எல்லாம் போல இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் 4000 குமுந்தத்துலையும் கம்பராமாயணத்துல தான் எம்மொழிங்கிற வார்த்தை வருது. அது வந்து அம்மோய்ங்கிறதோட திரிக்கும். எம் அம்மோய் அப்படிங்கிறது வந்து எம்மொய்ன்னு ஒன்றும் இரும்பறை என்பது ஒன்றும் கற்பு என்னும் பெயரது ஒன்றும் கதிநலம் புரிய கண்டே. 2-3 விதமான ரொம்ப ஃபேமஸான பாட்டு. விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தவாய நங்கையை கண்டேன் அல்லே. இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்புரை என்பதொன்றும் கற்பினும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். பாரதியாரோட நடை. இந்த இடத்துல எங்க இருந்து அவனுக்கு இந்த வாய்ச்சது? விற்பெரும் தடந்தோள் வீர கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பாஸ் கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல பிரதிவாதி பயங்கரம் அனந்தாச்சாரியர் வந்து கம்பன் கழக பதிப்பு வெளியிடுற சமயத்துல இந்த கண்டேன் அல்லேன் அப்படின்னு பிரிச்சிருக்கீங்க. கண்டேன் நல்லன்னு பிரிக்கணும்னு சொல்றாரு. கண்டேன் நல்லேன், நல்லதாகிய நான் கண்டேன், கண்டேன் அல்லேன்னு சொல்லக்கூடாது. சம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த பொருள் அந்த அழுத்தம் இருக்கு. இலக்கியத்தை ரசிக்கிறோம், ஒரு இது சம்பிரதாயம் உடைச்சு பார்க்கறாங்க. விற்பெரும் தடந்தோட்டி பெரிய தடம் தோளில வில்லை தாங்கி இருக்கின்ற வீரனே, வீங்கு நீர் இலங்கை வெற்பில் திருக்கூட பர்வதத்தில் இருக்கக்கூடியதாகிய அந்த இலங்கை தீயில நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன். சின்ன பாஸ், சின்ன பாஸ். இப்படிதானே இல்லைன்னு சொன்ன, கண்டேன்னு சொன்ன. அங்க இற்பிறப்பு என்பது குடிப்பிறப்பு என்பதாகிய அந்த பெருமையும் இரும் கொடை தாங்க முடியாத பொறுமை என்பதும் கற்பு எனும் பெயரது ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன். 3 ஒன்னாயி ஒரே வடிவம் எடுத்து 3 தன்மைகள், இப்பிறப்பு இரும் கொடை பெரிய பொறுமை கற்பு எல்லாமே ஒரு வடிவம் எடுத்து சீதை என்ற வடிவத்திலே களிநடம் புரிவதை கண்டு அதை ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறார். அதை பார்த்து சீதையை நீங்க ஆனந்த கூத்துல பாருங்க, இந்த குணங்கள் நாங்க ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறேன், அதை கண்டேன். இல்லை, இதுல குறிப்பா வந்து எனக்கு என்ன இந்த பாட்டுல ரொம்ப நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த களிநடம் புரிய கண்டேன் அப்படிங்கிற அந்த போர்ஷன் வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் இந்த பாட்டுல. அப்கோர்ஸ் கண்டேன் அல்லேங்கிற இடத்துலயே ஒரு ட்விஸ்ட் வருது. பட் இற்பிறப்பு என்பதொன்றும் இரும்புரை என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் ஒன்றாக இருக்க கண்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒருங்கே இருக்க கண்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தா அது ஒரு சாதாரணமான பாட்டாயிடும். இந்த களிநடம் புரிய கண்டேங்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு நினைச்சு அந்த பாடலை வந்து ஒரு வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போய். இது ஏன் வந்து பாரதியோட நடைன்னு சொன்னேன்னா, பாரதியோட பாடல்கள்லாம் இந்த இது சாதாரணமா இருக்கிற மாதிரியே இருக்கும். படாத ஒரு குறிப்பிட்ட வார்த்தை தேர்வுனால மொத்த பாடலும் அழகு. அந்த வார்த்தை மட்டும் அழகுன்னு கிடையாது, மொத்த பாடலுக்கும் அந்த ஒரு வார்த்தை மூலமா ஒரு தனி மதிப்பு கிடைச்சது. அந்த எதிர்பாராத ஒரு வார்த்தை, அதுவும் பொருத்தமா இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த களிநடம்ங்கிற வார்த்தை யாரும் இப்பெல்லாம் வித்தியாசமா செய்யணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு இதுவான வார்த்தையை, ஒரு பொருளாத வார்த்தையை போட்டு ஒரு அதிர்ச்சி மதிப்பு உண்டாக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து இந்த கை நழுவி எழுது எழுதும்போது கை நழுவி அந்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் நல்லா வாய்க்கும். மனசுக்குள்ள இதெல்லாம் அனுபவிச்சிருந்தா தான் அதெல்லாம். சும்மா அப்படியே வார கவி என்னமோ எதுவா எழுது வராது, என்ன இருந்தாலும் வராது.
கடினம் முதலி கருத்தின முதலி வாயில் கடினம் முதலி பொங்கை இணை கோயிலின் ஒவ்வொரு அன்னையின் காரணம் எய்தாத அன்பு துதைத்த ஆறா குடினம் முதலி என்னை பெருந்தவை பொருந்திற்றாமும் கண்ணினும் உடனே தையல் கருத்தினும் உடனே வாயின் எண்ணினும் உடனே பொங்கை இணைக்குவை தன்னில் ஓவாது அண்ணல் வெங்காவன் எய்த அதன் அம்பு தொலைத்த ஆறா புண்ணினம் உடனே நினை பிரிந்தவை பொருந்திற்றான். ஆமா பெரிய இத்தனையும் முன்னால மூணும் அருவம் நட்பெரும் தவத்தலாய ஈர்ப்பிறப்பு அருவம் அருவப்பொருள் இரும்பொறை அருவப்பொருள் கற்பெனும் பெயர் அருவப்பொருள். இங்க எல்லாம் உருவப்பொருள் அருவமாகி உருவம் அரூபமாகி உருவம். கண்ணினும் உடனே அவ கண்ணில் இருக்கிறது நீதான் அரூபமான ராமன் இருக்கான். தையல் கருத்தினும் உடனே அவள் மனசுல நீதான் இருக்க எண்ணத்துல நீதான் இருக்க. வாயின் எண்ணினும் உடனே வாய் ஓரத்துல வாயினுடைய எல்லையில இருப்பது யார் நீதான். வாயை திறந்தா ராமநாமம் தான் உதிர்கிறது. கொங்கை இணைக்குவாய் அதில் ஓவாத அண்ணல் வெங்கம் மன்மதன் நானுடைய மார்பில ஓயாமல் இருக்கின்ற மரக்கணையால் தைக்கப்பட்ட அந்த புண்ணிலே யார் இருக்கிறார்? நீ இருக்க. அண்ணல் வெங்காம நெய்த அவர் அன்பு தொலைத்த ஆறா புண்ணியம் அது ஆறாத புண்ணாக இருக்கிறது. இருக்கும்போது நீ பிரிந்தவை நீதான் அவனை பிரிந்துதான் சொல்ற. அவனை பிரிந்து இருக்கை என்னும் வீட்டகர் ஒரு சார் என் தோய் கதையும் அதைதான் எது ஒரு கணக்கு கற்ப சோதையங்கு அதனை உம்பி புதினாது தொடுத்த தோய சாதையில் இருந்தால் ஐயா தவம் செய்தான் வேலையும் இலங்கை என்னும் விருநகர் ஒரு சார் விண்தோய் காலையும் மாலைதானும் இல்லதோர் கனக கற்ப சோலை அங்கு அதனில் உம்பி புதினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தால் ஐயா தவம் செய்த தவமாம் தெரியும். தவமே தவம் செய்து தவம் செய்து இல்ல அங்க இருக்கிறது தவம் செய்த தவமாம் தையல் தான். தவம் செய்த ஆம் தையல் போட்டார். தவம் செய்த தவமாம் தையல் தவம் ஆகின்ற தவமே தவம் செய்து பெற்றதாகிய பெண் வேலையுள் கடலுக்குள்ளே இலங்கை என்னும் விருநகர் ஒரு சார் அந்த பெரிய நகரத்துக்குள்ள இலங்கை என்ற நகரத்துக்குள்ள விண்தோல் காலை மாலை தான் விண்ணில சூரிய சந்திரர்கள் உதாரணத்தினால உண்டாகின்ற காலை மாலை என்ற பொழுதுகளில் வேற்றுமை தெரியாததாக அடர்த்தியாக அசோகவனத்துக்குள்ளே காலையும் மாலைதான் உள்ளது ஒரு கனக கற்ப சோலை அங்கு அதனில் உம்பி உன் தம்பி புல்லினால் செய்ததாக பர்ணசாலையில தூய சாலையில பர்ணசாலையில இருக்கின்றாள். ஐயா தவம் செய்த தவமா மண்ணோடும் கொண்டு போனான் வானுயர் கட்டினால் தன் புண்ணியம் மேல் நீண்ட அஞ்சுவான் உலகம் பூத்த கண்டகன் கமலத்தண்ணன் கருத்திலா தொடுத்த கண்ணை என்னரும் கூறாய் மாயுது என்றது ஓர் மொழி உண்டு என்பார். இந்த செய்தி அவனுக்கே தெரியும். ஏன்னா அவர் அங்க பர்ணசாலையை காணாததை அவரே பார்த்தார். மண்ணோடும் கொண்டு போனான் வானுயர் கற்பினாதன் புண்ணிய மேனி தீண்ட அஞ்சுவான் உலகம் பூத்த கண்டகன் கமலத்தண்ணல் கருத்திலால் தொடுதல் கண்ணின் எண்ணனும் கூறாய் மாய்தி என்றதோடு மொழி உண்டு என்பார். அவளை தீண்டுவதற்கு அஞ்சி பூமியோடு கீண்டு அந்த பர்ணசாலையோடு தூக்கி எடுத்துக்கொண்டு போனா அந்த பர்ணசாலை தான் அங்க இருக்கு. அந்த சாலையை அங்க பார்த்தேன்னா கற்பினள் தன் புண்ணிய மேனி தீண்ட அஞ்சுவான் அவளுடைய புண்ணியமான அந்த சரீரத்தை தொடுவதற்கு அஞ்சியதாலே தூக்கி கொடுப்பானா. அதை தவிர அவனுக்கு ஒரு சாவார இருக்கு. உலகம் பூத்த கண்டகன் கமலத்தங்கள் கருத்திலால் தொடுதல் கண்ணி
மனசுல இஷ்டம் இல்லாதவளை விருப்பம் இல்லாதவளை நீ ரமிக்கும் சமயத்தில் உனக்கு எண்ணரும் கூட தலை சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடும் என்று பிரம்மன் சொன்ன ஒரு சாபம் இருக்கிறது. திருஜடை சொன்னதாக சீதை சொல்லி சீதை இப்போ இங்க வருது. இதுல இந்த ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன். இதுல இந்த கொஸ்டின் ஆஃப் டச் அப்படிங்கிறது இப்போ கம்பன் காலத்துல தான் ரொம்ப சிக்கலாயிடுது. வால்மீகி காலத்துல இந்த மாதிரி சிக்கல் இல்லை. அது தொட்டு தான் தூக்கி போனதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதில் எந்த விதமான இருக்கோ மறைக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. தொட்டு தூக்கி போனதான் தொட்டு தூக்கி போனதுனால ஒன்று கற்றுக்கிட்டு போயிடுறாங்க நினைக்கல. இதுவும் கிடையாது. அப்படிதான் அது தமிழ் பண்பாடோ இங்கிலீஷ் பண்பாடோ எந்த பண்பாடு மொழி பண்பாடுகளெல்லாம் புறந்தள்ளி நேரம் இருந்து பார்க்கலாம். டச்சில் எதுவும் இல்லை. ஆனால் அவனுடைய காலத்தில் ஏற்பட்ட கட்டாயங்களினால இன்னொன்று அவனுக்கே அந்த மாதிரி எழுத முடியாத காரணம், கம்பனாலேயே அதை அந்த மாதிரி எழுத முடியாத காரணம் வந்து இதையே நாம சொல்லியிருந்தாலும் நம்ம கையிலையும் இப்படி தான் அது மாறி இருக்கும். அவன் நம்ம மழுப்பிட்டான், மழுப்பலாம் இல்லை. அவன் சொல்லியிருக்கிறது அவன் எடுத்த கதையை அவன் அழகாக எடுத்து சொல்லி போயிருக்கான். தீண்டலன் என்னும் வாய்மை திசைமுகன் செய்த முட்டை கீண்டிலது கீண்டிலது அனந்தன் உச்சி கிழிந்திலது எழுந்து வேலை மீண்டில சுடர்கள் யாவும் விழுந்தில வேதம் செய்கை மாண்டிலது என்னும் தன்மை வாய்மையால் உணர்த்தி மன்றோம். சாட்சியெல்லாம் கீண்டிலன் என்னும் வாய்மை திசைமுகன் செய்த முட்டை கீண்டிலது அனந்தன் உச்சி கிழிந்திலது எழுந்து வேலை மீண்டில சுடர்கள் யாவும் விழுந்தில வேதம் செய்கை மாண்டிலது என்னும் தன்மை வாய்மையால் உணர்த்தி மன்றம். சாட்சி வேணுமா? தொட்டு தூக்கி போல முன்ன ரெண்டு பாட்டுலயுமே சாட்சி சொல்லிட்டு வரல. ஒண்ணு கர்ணசாலை இருக்கு, நம்பர் 2 சாபம் இருக்கு, நம்பர் 3 அவளை அவனால் தொட முடியாது. இதெல்லாம் இதெல்லாம் போனாங்க கூட பார். இதுக்கு ஒரு சாட்சி வேணும்னா என்னும் வாய்மை திசைமுகன் செய்த முட்டை கீழிலது. இந்த பிரம்மா உருவாக்கியதாகிய இந்த அண்டகோளம் இதுவரைக்கும் வெடித்து சிதறல். அனந்த உச்சி கிழிந்துள்ளது. ஆதிசேஷனுடைய தலை பிளந்து போய்விடல. எழுந்து வேலை மீண்டில. கடல் எல்லாம் பொங்கி மேலே வழிந்து விடவில்லை. சுடர்நிலையாவும் விழுந்துல. சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்கள் எதுவுமே உதிர்ந்து விடல. வேதம் செய்ய மாண்டில. வேதத்தினுடைய நெறியானது இன்னும் தவறி போகவில்லை. இதெல்லாம் சாட்சியா வச்சு அவன் மட்டும் தொட்டு இருந்தாலும் இதெல்லாம் ஆயிருக்கும். உலகம் வெடிச்சு போயிருக்கும். அனந்தனுடைய தலை சிதறி போயிருக்கும், பிளந்து போயிருக்கும். வானத்திலிருந்து மீனெல்லாம் உதிர்ந்திருக்கும். இந்த கடல் பொங்கி எழுந்திருக்கும். இதெல்லாம் ஒன்றும் ஆகலை. இதையே தான் விபீஷணனும் சொல்ல போறோம். மாயாசீதை படம், மாயாசீதை படத்துல இதெல்லாம் ஆயிருக்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஆகலை, அதனால சீதை பத்திரமா தான் இருக்கா. அது ஒரு மாயா சீதை. அதாவது மாயா சீதைங்கிறது இந்திரஜித் வந்து இவன் முன்னால வெட்டல இந்த காட்சி. சோகத்தாள் ஆய நங்கை கற்பினார் தொழுதற்கொத்த மாகத்தார் தேவிமாரும் மான்சுரப்புற்றார் மற்றை பாகத்தாள் அல்லர் ஈசன் மகுடத்தாள் பதுமத்தாளும் ஆகத்தாள் அல்லர் மாயன் 1000 ஊழியாளார். சோகத்தாள் ஆய நங்கை கற்பினார். தெரிந்த துக்கத்தை உடையவளாகிய நங்கையினுடைய கற்பின் சிறப்பினாலே தொழுதற்கொத்த மாகத்தார் தேவிமாரும் மான்சிறப்புற்றார். தொழுதற்கொத்த ஆகாயத்தில் மாகம் அப்படின்னு ஆகாயத்தில் தேவர்களுக்கெல்லாம் தேவியர்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மான்சிறப்புற்றார். அவங்களுக்கெல்லாம் பெரும் கீர்த்தி உண்டாயிற்று. மற்ற பாகத்தால் இப்போது ஈசன் மகுடத்தார். உமையின் எப்படி அர்த்தநாரீஸ்வரருக்கு ஒரு இடது பாகத்தில் இருந்தவள், அப்போது உச்சிமேல் சிவன் வைத்து கொண்டாடுகின்ற உச்சிமேல் புலவர்கள் நச்சினாருக்கு நேர் சொல்றார்கள். உச்சிமேல் பரமசிவன் போல் உமை ஆயிட்டாக்கோ ஆகத்துல இங்க ஆயிட்டு ஆக வதுவத்தாலும் ஆகத்தாள் அல்ல. லக்ஷ்மியும் இப்போ திருமாலனுடைய மார்பில் உரையிறது இல்ல, அவனுடைய மௌனியான 1000
1000 மௌலி மேடா. சீதை செஞ்சதுனால எல்லாரும் அவங்க மனைவிகளை தலையில தூக்கி பெண்ணினத்துக்கே பெருமை அப்படின்னு. இலங்கையை முழுதும் நாடி இராவணன் இருக்கை எய்தி கொலங்குடை அவரையெல்லாம் பொதுவுற நோக்கி போந்தேன். அலங்கு தன் சோலை புக்கேன் அவ்வழி அணங்க நாளை கலங்கு தன் திரையிற்றாய கண்ணீர் நீர் கடலில் கண்டேன். இலங்கையை முழுதும் நாடி ராவணன் இருக்கை எய்தி. இப்போ இதெல்லாம் அடுத்தது எப்படியெல்லாம் நான் பார்த்தேன், என்ன பார்த்தேன், எப்படி பார்த்தேன். இலங்கையை முழுதும் நாடி லங்க பூரா தேடினேன். ராவணன் இருக்கை எய்தி அவனுடைய அரண்மனைக்குள்ளேயும் போனேன். புலங்குழை அவரையெல்லாம் பொதுவுற நோக்கி போனேன். அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் ஒரு நோக்காக நோக்கி விட்டு வந்தேன். அலங்குதன் இல்ல, அது வந்து அங்கெல்லாம் இல்ல. ராவணன் வீட்டுல அவ இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவ வெளியில இருக்கா அப்படிங்கிறது பெறப்பட்டு விட்டது. ஆக சோலையில இருக்கா அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. ஸோ அரண்மனையில வெளியே வச்சிருக்கான், அங்க வனத்துல வச்சிருக்காங்க, சிறை வைத்திருக்காங்க சொல்ல பாருங்க. அலங்குதான் சோலை புக்கே, குளிர்ந்த அசைகின்ற குளிர்ந்த சோலை புகுந்தேன். அவ்வழி அந்த இடத்துல வனத்துக்குள்ள அவ்வழி அணங்கனாலை தெய்வம் போன்றவளாகிய அவளை கலங்கு தென் திரையிற்றாய கண்ணீர் கடலில் கண்டு அவள் கண்ணீர் கடலிலே குளித்துக் கொண்டிருப்பதை கண்டேன். சோக சமுத்திரத்துல மூழ்கி கிடப்பதை பார்த்தேன். அரக்கியர் அளவற்றார்கள் அளவையின் குழுவும் அஞ்ச நெருக்கினர் காப்ப நின்பால் நேசமே அச்சம் நீக்க இரக்கம் என்று ஒன்றுதான் ஓர் ஏந்திழை வடிவம் எய்தி தருக்குயர் சிறையுற்றதன்ன தகைமைகள் தமிழ் அம்மா. அரக்கியர் அளவற்றார்கள் அழகையின் குழுவும் அஞ்ச நெருக்கினர் காப்ப நின்பால் நேயமே அச்சம் நீக்க இரக்கம் என்ற ஒன்றுதானே ஏந்திழை வடிவம் எய்தி தருக்குயர் சிறையது உற்ற தருக்குயர் சிறை உற்றன்ன தகையள தமிழம். தமிழ் தனியா இருக்கா, கண்ணன் தனியா இருக்கிறா. அரக்கியர் அளவற்றார்கள், எண்ணற்ற அரக்கியர்கள் அழகையின் குழுவும் அஞ்ச வேர்களின் கணங்களும் அஞ்சுமாறு நெருக்கினர்களா. ரொம்ப பக்கத்துல தப்பி போக இடைவெளி இல்லாத நெருக்கி அடிச்சு சூழ்ந்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு அச்சம் இல்லையா? அச்சம் ஏற்படுகிறது. ஆனால் முன்பால் உண்டாகிய நேசமே அவளுடைய அச்சத்தை நீக்குகிறது. இரக்கம் என்ற ஒன்று, கருணை என்ற ஒன்று அவளே அதுவே மொத்தமாக ஒரு வடிவெடுத்து எந்திழை வடிவம் எய்தி பெண் வடிவத்தை கொண்டு அந்த கடுமையான காவலுடைய தருக்குயர் சிறை உற்றன்ன தகை. இரக்கம் என்ற தன்மையே ஒரு பெண் வடிவம் எடுத்து அங்கே கடுமையான காவலுடைய அந்த சிறையிலே சிறைப்பட்டு இருக்கின்ற தன்மையை உடையவன் அத்தன்மை. அந்த தன்னந்தனியை அப்படி இருக்கிறார். மான் பிறந்து அமைந்த கற்பின் வாழ்முதல் நின்பால் வைத்த சேன் பிறந்து அமைந்த காதல் கண்களில் தெவிட்டி தீரா காண் பிறந்தமையால் நீயே கண்ணகன் ஞாலந்தன்னுள் ஆண் பிறந்து அமைந்த செல்வம் உண்டனை ஆதி என்றே. இந்த பாடல் வந்து பாக்கியெல்லாம் மிகை பாடலும் சொல்றாங்க. அது உண்டு. அதாவது ஒரு சில பாடல்கள் வந்து மிகை பாடல்கள் இருக்கிறது. ஒரு 4 பாட்டு இருக்கு, ரொம்ப முக்கியமான குறிப்புள்ள பாடல்கள். அந்த பாடல்கள் மிகை பாடலையும் பாக்கி பேர் விட்டுருக்காங்க, ஒரு எடுத்துருக்காரு. இன்னும் பின்னால் ஒரு மான் பிறந்து அமைந்த கற்பின் வாங்குதல் நின்பால் வைத்த சேன் பிறந்து அமைந்த காதல் கண்களில் தெவிட்டி தீரா கான் பிறந்து அமைந்த நீயே கண்ணகன் ஞானம் தங்கள் ஆண் பிறந்து அமைந்த செல்வம் உண்டனை ஆதி என்று. அந்த 4 வகை குணத்துக்கும் தலைமை சான்ற பெருங்குணங்கள் இயல்பிலேயே உண்டாகி பொருந்தி இருக்கின்ற தன்மையுடையவனாகிய வாழ்ந்தல். மான் பிறந்து அமைந்த கற்பின் வாழ்ந்தல் ஒளி படைத்த நெற்றியுடைய அவள் நின்பால் வைத்த சேரில் பிறந்து அமைந்த காலம் எல்லையற்ற அன்பானது கண்களில் தெவிட்டி தீர.
தீரா தான் தெவிட்டி தீரா தானே தீரா தீரா தெவிட்டி தீரா கான் கான் பிறந்தமையா இல்லையா அவன் காண்கிறது பார்த்தற்கு அவதரித்ததா அப்ப அவ்வளவு காதல் ததும்ப ஒரு பெண்ணை நீ பார்ப்பதற்கு பிறந்திருக்கிற காரணத்தால் நீ ஆணாக பிறந்த பெண்ணாக பிறந்த பெண் அந்த பெண் தான் பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க. பாக்கியம் அப்படின்றது பானை பிடிச்ச பாக்கியம் அப்படின்பாங்க. பெண்ணைத்தான் பாக்கியம்னு சொல்லுவாங்க. நீ ஆணா பிறந்த பாக்கியம் ஆண் பிறந்த அமைந்த செல்வம் உண்டனை ஆதி. இந்த உலகத்துல ஆணா பிறந்ததுடைய சந்தோஷத்தை அனுபவித்தோம் நீங்க ஒருத்தலாம். ஏன்னா அவள் தன்னுடைய காதல் பார்வையால் உண்மை பார்த்தே இல்ல அந்த பின்னால பாக்கியம் அப்படிங்கிற வார்த்தையும் வருதுன்னு படிக்கிறேன்.